ஹலோ கைஸ், வெல்கம் டு OG கிரிக்கெட் டாக்ஸ். ஸோ மற்ற டீம்ஸ்ல என்ன பொசிஷனில் இருக்கு அண்ட் வந்து சிஎஸ்கே வந்து டாப் 2 ஃபினிஷ் ஆகுமா இல்லை எந்த பொசிஷனில் ஃபினிஷ் ஆவாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் இஸ் SRH 14 பாயிண்ட்ல இருக்கு. அவங்க 11 கேம்ஸ் ஆடிருக்காங்க. சார் செகண்ட் டீம் வந்து PBKS. ஸோ அவங்க வந்து 13 கேம் ஆடிருக்காங்க. தென் 12 பாயிண்ட்ல சேம் கேம்ஸ் ஆடி 3 டீம் இருக்கு. RR, RCB அண்ட் GT. அண்ட் அடுத்து வந்து CSK. அவங்க 10 கேம்ஸ் ஆடி 10 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா DC 8 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. தென் KKR 7 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கரண்ட்லி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பிளே ஆஃப் போகிற சான்ஸ் ஓப்பனாக தான் இருக்கு. ஸோ அவங்களோட சான்சஸ் எப்படி இருக்கு அண்ட் என்ன பண்ணால் அவங்க என்னென்ன பொசிஷன் போவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம சிஎஸ்கே பார்ப்போம். ஏன்னா சிஎஸ்கே வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து அவங்க வந்து பிளே ஆஃப் போகல. ஸோ இந்த வருஷம் அவங்க ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க அவங்க பிளே ஆஃப் போவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரோட் மேப் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக ரைட்டான பேட்ஸ்மேன்ஸ் ஃபயராக இருக்காங்க அண்ட் பவுலர்ஸ் எஸ்பெஷலி நல்லா ஃபயர் இருக்காங்க அண்ட் காம்பினேஷனும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வின்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்கே வந்து கரண்ட்லி 10 கேம்ஸ் 10 பாயிண்ட்ஸ். ஸோ இன்னும் 4 கேம்ஸ் இருக்கு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் இதுக்கு போனோம் அப்படின்னா 4 ஜெயிச்சா கண்டிப்பாக போயிடலாம். ஸோ பட் அதில் ஒரு 2-3 கிரைட்டீரியா மட்டும் சேஞ்ச் ஆகணும். லைக் SRH 2 out of 3 வின் பண்ணணும் அண்ட் PBKS 2 out of 4 வின் பண்ணணும். ஏன்னா SRHோட மோர் லாசஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே அஃபெக்ட் பண்ணணும். ஆனால் PBKS லாஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ PBKS 2 out of 4 வின் பண்ணி அண்ட் SRH 2 out of 3 வின் பண்ணி தென் RCB, GT அண்ட் RR இவங்கெல்லாம் ஒரு லாஸ் ஆனால் போதும். சிஎஸ்கே வில் கோ டு 18 பாயிண்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக வந்து அவங்க ஷூர் ஷாட் டாப் 2ல இருப்பாங்க. ஸோ இது வந்து நான் ஏன் வந்து 2 out of 3 ஜெயிப்பாங்களா அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா SRH வந்து ஒரு ரன்ல இருக்காங்க, நல்லா நிறைய வின் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க மேபி ஒரு கேம் லாஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அண்ட் PBKS தோத்துட்டே வராங்க. கண்டிப்பாக அவங்க அடுத்த 4 கேமில் மேபி அவங்க ஸ்லிப் ஆகலாம். அவங்க ஃபார்ம் டிப்பாக இருக்கு அண்ட் ரைட் பேட்ஸ்மேன்ஸ் அவங்க சூஸ் பண்ணல. ஸோ அது ஒன்றும் ஒரு மாதிரி மிடில் ஆர்டர் போயிட்டு இருக்கு. அண்ட் RCB, RR அண்ட் GT. ஸோ RR இஸ் ஓகே, அவங்க மாதிரி செட் ஆகிருக்காங்க. ஆனால் RCB நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. அவங்க பேட்ஸ்மேன்ஸ் ஃபயர் ஆகலை, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. GT சூப்பர் ரன்ல இருக்காங்க. அவங்க தோத்தா அது வந்து சிஎஸ்கே கூட கண்டிப்பாக இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா சிஎஸ்கேக்கும் அவங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் பிளே ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கேம் கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் சிஎஸ்கே 4 out of 4 போறதுக்கும் வந்து LSG ஒரு 2 மேட்ச் இருக்கு. ஸோ LSG இப்போதான் வந்து ஒரு வின் ஆகிட்டு வராங்க. பட் அவங்க வந்து டாப் டீம் இல்லை, அவங்க பாட்டம்ல இருக்காங்க. ஸோ இன்னும் ஹோம் அண்ட் அரௌண்ட் 2 மேட்ச் இருக்கு. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா 2யுமே கேப்சர் பண்ணலாம். ஸோ 2 கேம் வின் பண்ணிட்டாலே அடுத்த 2 கேம் வந்து பிளே ஆஃப் உண்டான மேட்சஸ் தான். ஸோ அங்கே நீங்கள் SRH நாக் அவுட் பண்ணாலும் GTயை நாக் அவுட் பண்ணாலும் 2 வினுமே உங்களுக்கு வந்து இந்த டாப் 2 போகிற பொசிஷனை கண்டிப்பாக சீல் பண்ணும். ஏன்னா SRHோட லாஸ் பண்ணிடலாம் அண்ட் GTயும் அவங்க பிளே ஆஃப் சான்சஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கேவோட டாப் 2 ஃபினிஷோட வந்து ஒரு கால்குலேஷன். சிஎஸ்கே வந்து 3 and 4 இங்கே ஃபினிஷ் பண்ணா என்னென்ன பண்ணும் அப்படின்னா 3 வின்ஸ் போதும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்க நல்லா ரன் ரேட் இருக்கு, 3 வின்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பட் அவங்க அந்த லாஸ் வந்து GT கூட ஆகாமல் இருந்தால் போதும். தட் 1 லாஸ் GT கூட ஆகாம கண்டிப்பாக அவங்க இதே ரன்ல வந்து LSG டிஃபிட் பண்ணிட்டு போனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு. ஏன்னா GT கூட இருக்கிறதா வந்து குரூஷியல் கேம், அதை அவங்க பிக் பண்ணணும். SRH, RCB, PBKS அண்ட் RR இவங்க 3 டீம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே மேட்ச் இருக்கனால கண்டிப்பாக அந்த 16 பாயிண்ட் லைனில் வந்து நிறைய டீம் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக RCB அண்ட் RR இவங்க லாசஸ் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வந்து புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா RCB வந்து கொஞ்சம் ஃபார்ம் லேக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுமே வந்து கொஞ்சம் இது சஃபர் ஆகணும். அண்ட் இங்கே என்ன யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா PBKS. ஸோ அவங்க தோக்குறது வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஏன்னா ஒரே டாப் டீம் கூட தான் மோத போகிறாங்க. ஆனால் RCB படி அப்படி இல்லை. தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் அகேன்ஸ்ட் PBKS அண்ட் SRH. ஸோ இந்த 2 கேம் குரூஷியலாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ RCB KKR கூட ஃபேஸ் பண்ண போகிறாங்க. தே ஹாவ் ஹிஸ்ட்ரி, அவங்க ரைவல்ஸ் ஆக்சுவலாக அவங்க ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த 3 கேம் RCB எப்படி ஆடுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட டாப் 2 ஃபினிஷா இல்லை 3 and 4 ஃபினிஷா அப்படின்னு அவங்க அமைய போகுது. ஸோ எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா சிஎஸ்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் இதை வந்து அவங்க வின் பண்ணிட்டாலே அவங்களோட சான்சஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவே வந்து அவங்க பிளே ஆஃபோட அந்த விர்ச்சுவல் பிளே ஆஃப் திங்ஸ் அதை வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னா சிஎஸ்கே vs GT வந்து ஃபர்ஸ்டே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து பஞ்சாப் RCB அந்த மாதிரி SRH RCB அண்ட் ராஜஸ்தான் vs மும்பை இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் இருக்கு. ஸோ சிஎஸ்கே வந்து அந்த மேட்ச் எல்லாம் வின் பண்ணிட்டு அவங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நீங்க இந்த சிஎஸ்கே வந்து எங்க ஃபினிஷ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து கண்டிப்பா அவங்க வந்து 4th பிளேஸை கண்டிப்பா சீல் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா போற இது பார்த்தா அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் ஃபோர்த்னா நாட் ஒன்லி ஃபோர்த், தேர்ட் ஆர் ஃபோர்த், எனி திங்ஸ். அண்ட் 1 அண்ட் 2க்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடக்கணும். பட் அதுவுமே பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எப்படின்னா எல்லா டீமே வந்து 18 பாயிண்ட்ஸ்ல லேக் ஆவாங்க, 18 மேல போகாது. அஸ்வினா சொல்லியிருப்பாரு லைக் 16 பாயிண்ட்ஸே வந்து 14 பாயிண்ட்ஸே வந்து இந்த சீசனுக்கு போதும்னு. அப்போ நான் வந்து நம்பல. பட் இப்போ கரண்ட் டீம் வந்து தோத்துட்டு இருக்காங்க. ஸோ மேஜர் டீம்ஸ் தோக்கறனாலேயே வந்து இது வந்து ஒரு 14 லிமிடேஷன்ஸ் போகும்னு நினைக்கிறேன். பட் மேக்ஸிமம் எவ்ரி டீம் வில் பி கோயிங் அட் ஐ மீன் எஸ்ஆர்எச் ஃபுல்லா ரன் பண்ணா தேல் கோயிங் டு 20 அண்ட் பிபிகேஎஸ் வில் பி ஃபுல்லா வின் பண்ணா 21ல போவாங்க. தென் ஆர்சிபிஸ் அதே மாதிரி பண்ணா 20 அண்ட் ஆர்ஆர் தே ஆல்சோ கோயிங் டு 20. இதுல யார் ஜிடியுமே 20க்கு போகலாம். சிஎஸ்கே மட்டும் 18ல போய் நிற்கும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் வின்ஸ் பண்ணா ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் உள்ளே எடுக்க முடியும். ஸோ இதான் வந்து என்னோட இது. ஸோ ஐ வில் அஷ்யூம் 3 and 4th ஸ்பாட் அது வந்து சிஎஸ்கே வந்து பிடிப்பாங்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு என்ன இது தோணுது சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்குமே சாம்சன் இட்ஸ் ஹிம்செல்ஃப் ஒரு நல்ல பாயிண்ட் பிடிச்சிருக்காரு அவங்க பேட்டிங்ல. ஸோ ருத்துவின பார்ட்டிக்கு வரல. மும்பை கூட வின் பண்ணி கொடுத்தாரு. பட் அதுக்கு மோரோவர் பவுலர்ஸ் கவர்ன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்னும் ருத்துக்கிட்ட கொஞ்சம் டியூ இன்னிங்ஸ் இருக்கு. அண்ட் பிரீவிஸ் அண்ட் டூபே இவங்களை கண்டினியூ பண்ணணும். ஆக்சுவலாக போன மேட்ச் டூபேக்கு சான்ஸ் தரல. பட் எனக்கு டூபே கண்டினியூ பண்ண தோணுது. கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு ஷார்ட் ரிவ்யூ பட் த பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபார் சிஎஸ்கே. ஸோ அடுத்த எபிசோட நம்ம ஆர்சிபி பார்ப்போம். ஸோ ஆர்சிபி எங்கே ஃபினிஷ் ஆவாங்க, ஸோ அவங்க பாசிபிலிட்டி எப்படி இருக்கு இதெல்லாம் பார்ப்போம்.